அடுத்ததாக விவேகானந்தரின் சிந்தனைகளை பரப்புவதற்காக நம்மிடையே வந்திருக்கும் சுவாமிஜி அவர்கள், சுவாமி விமூர்தானந்த மகராஜ் அவர்கள் விவேகானந்தரினுடைய வழித்தடம் பின்பற்றி நடப்பவர். இவர் ராமகிருஷ்ண விஜயத்தினுடைய ஆசிரியராக பொறுப்பேற்ற பொழுது 91,000 பிரதிகளை 2 லட்சம் பிரதிகளாக மாற்றி சாதனை புரிந்தவர். 28 தமிழ் நூல்களை எழுதியிருக்கின்றார். பல நூல்களை மொழிபெயர்த்தும் இருக்கின்றார். தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தின் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். ஏழை எளிய மக்களுக்கு சேவையாற்றி வருகின்றார். புயல் வெள்ளம் வருகின்ற பொழுது அந்தந்த இடத்திலே தங்கி களப்பணியாற்றி வரக்கூடிய திருமூவரை பின்பற்றி வழிநடக்கும் இவர் இதோ உங்கள் முன்னே விவேகானந்த சிந்தனைகளை பரப்புவதற்காக சுவாமி விமூர்தானந்த மகராஜி அவர்கள். மேடை அவர் வசம். நமஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரினே. இங்கு திரளாக கூடியிருக்கக்கூடிய எதிர்கால சாதனையாளர் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் உண்மையிலேயே எதிர்காலத்தில் சாதிக்க வேண்டும் என்றால் ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை இங்கு முதலீடு செய்யுங்கள். அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்து அமருங்கள். கையில் பையில் எதுவும் வைக்க வேணாம், அப்படியே கீழே வச்சுருங்க. கை ஃப்ரீயாக இருக்கட்டும். சத்தமே இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கைகளை நேராக மேலே வச்சுங்க. தம்பிங்களா, கண்களை மூடிக்கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை திரும்ப சொல்லுங்கள். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, விவேகானந்தருடைய திருநாமம் நம்முடைய மூளைக்குள் போகும், நம்முடைய நாடி நரம்புகளில் போகும். அவ்வாறு போகும்போது நாமே விவேகானந்த சக்தியாக மாறிவிடுவோம். தயவு செய்து முன்னாடி இருக்கக்கூடிய தம்பிங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்கள், கைகளை கூப்பிக்கொள்ளுங்கள். உங்களுடைய எதிரில், உங்களுடைய மனக்கண்ணில் சுவாமி விவேகானந்தருடைய திரு உருவம் மட்டுமே இருக்கட்டும். நான் சொல்வதை தயவு செய்து திருப்ப சொல்லுங்கள். 3 முறை சொல்ல வேண்டியிருக்கும். ஓம் விவேகானந்தாய நமஹ. ஓம் விவேகானந்தாய நமஹ. ஓம் விவேகானந்தாய நமஹ. இப்போ ஒரு நிமிஷம் உங்களுடைய மூச்சை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எப்படி மூச்சு உங்களுக்குள் செல்கிறது, உங்கள் மூக்குக்குள்ளே போய் எப்படி உடம்பெல்லாம் பரவி நிற்கும் போது எவ்வளவு ஆரோக்கியமாக நீங்கள் உணர்கிறீர்கள், எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. மூச்சு நம்முடைய மூக்கில் போகும்போது குளிர்ச்சியாக இருக்கும், வெளியே வரும்போது வெப்பமாக இருக்கும், சூடாக இருக்கும். அந்த மூச்சை நீங்கள் கவனிக்கும் போது உங்களுடைய பேச்சை பிறரும் கவனிப்பார்கள். உங்களுடைய பேச்சு திறன், உங்களுடைய கவனம் கூடும், உங்களுடைய மன ஒருமைப்பாடு கூடும், உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கூடும். நீ தெருவில் நடந்தாலும் சரி, பள்ளியில் நடந்தாலும் சரி, உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். சின்ன பொண்ணாக இருந்தாலும் சின்ன பையனாக இருந்தாலும் மரியாதை கிடைக்கும். அந்த மரியாதையையும் கௌரவத்தையும் முதலில் வழங்கப் போவது உங்களுடைய ஆசையாக வழங்கப் போவது, உங்களுக்கான ஆசையாக வழங்கப் போவது
சுவாமி விவேகானந்தர். அவருடைய ஆசையாகத்தான் அவருடைய திருநாமத்தை நாம் முதலில் பெற்றிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை சொல்லி கண்களை திறங்கள். ஓம் விவேகானந்தாய நமஹ. உங்களுடைய கண்களை திறந்து கொள்ளுங்கள். நேராக விவேகானந்தர் திரு உருவை மட்டுமே பாருங்கள். சுவாமிஜி, உங்களைப் போன்று எங்களையும் ஒரு சாதனை மாணவனாக, சாதனை மாணவியாக எங்களை மாற்றுங்கள் அப்படின்னு ஒரு கணம் உங்களுடைய இதயத்திலிருந்து ஒரு பிரார்த்தனை மலரட்டும். நம்முடைய பிறந்த நாளை நம்ம எத்தனை பேர் கொண்டாடுறோம்? இப்போ கைகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம். நம்முடைய பிறந்த தினத்தை நாம் யார் கொண்டு வர்றா? நம்முடைய பிறந்த தினத்தை நாம் மட்டுமே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினத்தை 163வது 163வது பிறந்த தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் சாதாரண மனிதராக இருக்க முடியுமா? எத்தனையோ தலைவர்கள் வருகிறார்கள். கிரிக்கெட்டில், திரை உலகில், அரசியலில் எத்தனையோ தலைவர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய காலத்தில் இருக்கிறார்கள். அதன் பிறகு மறைந்து விடுகிறார்கள். வருகிறார்கள், சென்று விடுகிறார்கள், மறைந்து விடுகிறார்கள். ஆனால் சுவாமி விவேகானந்தர் போன்ற மாபெரும் தலைவர்கள் வருகிறார்கள், வாழ்கிறார்கள், நம்மையும் வாழ வைக்கிறார்கள். அதன் பிறகு மறைகிறார்கள் என்றால் எப்படி? இதயம் எப்படி துடிக்குமோ, நம்முடைய இதயம், உங்களுடைய இதயம் உங்களுக்கு தெரிகிறதா? கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. அதே போன்று அந்த இதயம் போல் நமக்குள் இருந்து கொண்டு நீ உன்னை நேசிப்பதை விட, உன்னுடைய வளர்ச்சியை நீ நேசிப்பதை விட, உன்னுடைய வளர்ச்சியை விவேகானந்தர் மிகவும் விரும்புகிறார். ரொம்ப முக்கியம். என்னுடைய வளர்ச்சி, நீ எப்படி ஆகணும்? பெரிய ஐஏஎஸ் ஆகணும். எத்தனையோ பேர் தம்பி தங்கைகள் சொன்னாங்க இல்லையா, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், அப்படிலாம் சொன்னீங்க. அதை விட அங்கே அமர்ந்திருக்கார் இல்லையா, இங்கே சிலை ரூபமாக இருந்து கொண்ட, விக்கிரக ரூபத்தில் இருந்து கொண்டு, இங்கே இருக்கக்கூடிய திருப்பூரில் இருக்கக்கூடிய சொக்க தங்கமான இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மிக சிறப்பாக ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் மேல்நிலைக்கு வர வேண்டும். ஒவ்வொருவரும் பாராட்டு பெற வேண்டும். ஒவ்வொருவரும் இன்று கீழே அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் நாளை மேடைக்கு வந்து சிறந்த விருது பெற வேண்டும், சிறந்த பேச்சு நீங்கள் வழங்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? விவேகானந்தர் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். என்னுடைய பிறந்த தினத்தை, அதாவது உங்களுடைய பிறந்த தினத்தை என்ன பண்ணுறோம்? கேக்கு வெட்டுறோம், இல்லை ஆடு வெட்டுறோம், 2 தான் வெட்டிக்கிட்டு இருக்கோம் நாம். ஆனால் சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினத்தை நம்முடைய விவேகானந்த சேவாலயா எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறது? சாதாரண பிறந்த தினத்தில் வெட்டுதல், ஒழுங்காக இருக்கும் ஒரு கேக்கை வெட்டி தள்ளுறோம். ஆனால் சேவாலயா, ராமகிருஷ்ண மடங்கள் போன்றவை என்ன செய்கின்றன? ஒரு மனிதருடைய பிறந்த தினத்தை எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? உங்களை எல்லாம் இணைத்து, பிரிந்து கிடக்கக்கூடிய, பள்ளி வாரியாக பிரிந்து கிடக்கக்கூடிய, இல்லை தெரு வாரியாக, ஊர் வாரியாக பிரிந்து கிடக்கக்கூடிய எல்லோரையுமே சேரவாரியர் ஜெகத்தீரே அப்படி உங்கள் எல்லாரையுமே ஒன்று சேர்த்து நாம் எல்லோருமே நன்றாக வாழ வேண்டும். நம்ம எல்லாருமே பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும். நாம் எல்லாருமே சாதனை மாணவர்களாக மாற வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய பிறந்த தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய பிறந்த தினத்தை நாம் மட்டுமே, அதுவும் அப்பா அம்மா பணத்தில் நம்ம செலவு செஞ்சு கேக்கோ ஆடோ வெட்டுறோம். ஆனால் விவேகானந்தருடைய பிறந்த தினத்தை, அதுவும் எத்தனாவது பிறந்த தினம்? 163. அவ்வளோ நாள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அப்படின்னா அவ்வளோ நாளும் நம்முடைய நெஞ்சங்களில் இருக்கிறார். அதை நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்டவர் நமக்கு என்ன சொல்கிறார், அவர் எப்படி இருந்தார்னு ஒரு
சிறு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஹைதராபாத் நிஜாம் அப்படின்னு ஒரு பெரிய அரசர் இருந்தார். ஹைதராபாத்தில் இருந்தார். பெரிய அரசர்னா ரொம்பவும் பொஹிமியன் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில், ஆடம்பர பிரியர். எப்போ பார்த்தாலும் உண்டு உடுத்தி திரியும் 2 கால் மாடு போல தான் இருப்பார் அவர். எப்போ பார்த்தாலும் சாப்பிடுவார், குடிப்பார், பெண்களோடு குழவுவார். இவ்வளோ தான் தெரியும். நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. எல்லாமே அப்படி இருந்தபோது அவரை பார்ப்பதற்கு யாரோ சொல்கிறார்கள். அவரை பார்த்தால் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போவதற்கு முன்பு நடந்த இந்த சம்பவம். அவரை பார்க்கறதுக்காக சுவாமிஜி யாரோ சொல்கிறாங்க, சுவாமிஜி நீங்கள் அவரை சென்று பார்த்தால் ஏதாவது உதவி செய்வார், பண உதவி செய்வார், நீங்கள் அமெரிக்கா போகிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக சுவாமிஜி அங்கே போகிறார். யாரோ தவறுதலாக சொல்லிட்டாங்க, சுவாமிஜி அங்கே போகிறார். போகும்போது அந்த ஹைதராபாத் நிஜாம் பேரரசர் இப்படி உட்கார்ந்துருக்கார். பெரிய ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கார், பெரிய சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கார். இந்த பக்கம் எல்லாம் கீழே அமைச்சர்கள், படைத்தளபதிகள் எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துலேருந்து சுவாமி விவேகானந்தர் வருகிறார். வரும்போதே தேஜஸ்வியாக இருக்கிறார். எப்படி தெரியுமா இருப்பார்? தேஜஸ்வி. அவருடைய கண்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த கம்பீரம், அவர் கூடல் போட்டதே கிடையாது, கம்பீரம். ஏன் உங்கள் தம்பி தங்கைகள் எல்லாம் நிமிர்ந்து அமர சொல்கிறோம் என்றால், நிமிர்ந்து அமர்ந்தால் சிவம், நிமிர வைத்தால் சீயோட அந்த கொம்பு எடுத்துரு என்ன வரும்? சவம். எந்த தம்பி சொன்னது? வெரி குட். குட்டி பையன் ஏந்திரி ஒரு நிமிஷம். வெரி குட். இந்த பிள்ளைக்கு மட்டும் ஒரு முறை நான் சொல்றபடி கை தட்டணும். 1 2 3 என்ன இப்படி தட்டணும். அப்போ என்னன்னா ஒழுங்கு. அவர் எல்லாருமே இந்த ஹைதராபாத் நிஜாம் யாரையுமே மதித்ததில்லை. எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி அவர் திமிர்லே இருப்பார். அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு ஹிந்து சன்னியாசி வர்றார். இவர் இஸ்லாமிய பேரரசர். அங்கேருந்து வரும்போது விவேகானந்தர் சாதாரணமாக வர்றார். ஆனால் வரும்போது அவருடைய நடையில் கனிவும் இருக்கிறது, கம்பீரமும் இருக்கிறது. அவருடைய பார்வையில் தீக்ஷண்யம் இருக்கிறது. எல்லாத்தையும் துறந்தவர், துறவி, எல்லாத்தையும் துறந்தவர், எதை பற்றியுமே கவலைப்படாதவர். அதே சமயத்தில் மக்களை பற்றி மிகவும் கவலைப்படுபவர். அவர் வருகிறார். ஆசை கிடையாது, நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையாது, நிறைய அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அவ்வளோ படித்தவர். மாணவ மாணவிகள் எல்லாரும் கேட்டுங்க, அவ்வளோ படித்தவர். அவர் மட்டும் மற்றவங்க மாதிரி வேலைக்கு போயிருந்தாங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பாதித்திருப்பார், அவ்வளோ சொத்துக்களை சேர்த்திருப்பார். ஆனால் எதுவும் வேண்டியதில்லை. எனக்கு இறைவனுடைய பணி செய்ய வேண்டும், என்னுடைய தாய் நாட்டு மக்களுக்காக நான் சேவை செய்ய வேண்டும் என்று அனைத்தையும் துறந்து, எந்த ஆசையும் வைத்து கொள்ளாமல் அனைத்தையும் துறந்து வந்தவர். அவர் அப்படி வருகிறார். இந்த ராஜா எப்போதும் போல் அலட்சியமாக இருந்தாராம். அப்படி வந்தவர் பாக்கி இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்கள் எல்லாம் அப்படியே மெல்ல மெல்ல எழுந்து நிற்கிறார்கள். எல்லாருமே நிற்கிறாங்க, இஸ்லாமியர்கள் உட்பட எல்லாருமே நிற்கிறாங்க. அப்படியே சட்டுன்னு சுவாமிஜி வர்றதை பார்த்த உடனே விவேகானந்த சுவாமி அப்படி நேராக வர்றாரு. அது வரைக்கும் யாருக்குமே மரியாதை கொடுக்காத ஹைதராபாத் நிஜாம் அப்படியே மெல்ல எழுந்து நின்றாராம். அப்படி எழுந்து நின்றுட்டு அவர் சாமிஜி அவரை பார்த்த உடனே இப்படி கும்பிட்டாராம். மரியாதை நிமித்தமாக அவரும் எழுந்துன்னு கும்பிட்டாராம். இது வரைக்கும் அவர் செஞ்சதே இல்லை. வாழ்க்கையில் பணிவு என்பது துணிவின் முன்பு அவருக்கு தெரிய வந்தது. அப்படியே வர்றார். வந்த உடனே உட்காருங்க சுவாமிஜி. ஒரு 10 நிமிடம் பேசுகிறார்கள் 2 பேருமே. எல்லாரும் பேசி முடித்தப்புறம் எல்லாரும் மரியாதை செய்கிறார்கள். எல்லாம் செஞ்ச உடனே சுவாமிஜி இவர்கிட்ட பண உதவி கேட்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்பி விடுகிறார். அந்த சமயத்தில் அமைச்சர்களில் ஒருவர் கேட்டாராம், ஹைதராபாத் நிஜாம் அவர்களே, நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ நாட்டு அரசர்கள் வந்திருக்கிறார்கள், பெரிய பெரிய அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள், வீரர்கள் வந்திருக்கிறார்கள், எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் யாருக்குமே எழுந்து நின்று மரியாதை செய்ததில்லை. இன்று மட்டும் எப்படி நீங்கள் செய்தீர்கள் அப்படின்னு கேட்டாங்களாம். நியாயமான கேள்வி தானே? உங்களுக்கு வந்துகிற தம்பி தங்கைகளை உங்களுக்கு அந்த கேள்வி வந்திருக்கா? அப்படி சொன்ன உடனேயே அந்த நிஜாம் சொன்னாராம்,
எனக்கு அது ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் யாரையும் மதித்ததே இல்லை. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையை அவர் வரும்போது, அவரை பார்க்கும்போது நான் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். ஒரு ஞான சூரியன் வந்து கொண்டு இருக்கிறது, நான் இருளில் இருக்கிறேன். எப்படி? ஒரு வெளிச்சம் வந்து கொண்டு இருக்கிறது, நான் இருளில் இருக்கிறேன். எப்படி இருளில்? இவருக்கு இல்லாதது கிடையாது. நிஜாம், இஸ்லாமிய பேரரசர் நிஜாம் அப்படின்னா ஜாம் ஜாம்னு இருக்க வேண்டியவர் தான். நிஜாம்னா அதான் அர்த்தம் போல இருக்குது. ஜாம் ஜாம்னு இருக்கார். சாப்பிட்றது, தூங்குறது, அப்படியே போகத்தில் இருப்பது, இப்படி இருக்குது. அதாவது ஒரு மனைவி கிடையாது, ஊரெல்லாம் மனைவிகள், அப்படி இருக்கக்கூடியவர். அதே மாதிரி பணத்துக்கு பஞ்சமே கிடையாது, பெயர் புகழ் எல்லாமே இருக்கு. ஆனால் தம்பிங்களா, ஆனால் இவ்வளவு போகம் இருந்தும், இவ்வளவு வாய்ப்பு வசதி இருந்தும் எனக்கு இல்லாத ஒரு தூய்மை, எனக்கு இல்லாத ஒரு துணிவு, எனக்கு இல்லாத ஒரு கம்பீரம், எனக்கு இல்லாத ஒரு பேரமைதி, எனக்கு இல்லாத ஒரு பெரிய மனது அந்த அவருடைய கண்களில், அவருடைய திருமுகத்தில் நான் காண்கின்றேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படி சொல்லும்போது சொன்ன கூடவே அவ்வளவு உயர்ந்த மனிதர் முன்பு நான் ஒரு சாதாரண ஒரு தெருநாயாக நிற்பதை கண்டேன். அவர் எப்படி இருக்கார்? சக்கரவர்த்தி மாதிரி இருக்கார். நான் அவர் முன்னாடி எப்படி இருக்கேன்? ஒரு சாதாரண ஒரு தெருநாய் மாதிரி நான் இருக்கேன். ஆசைகளுக்கு அடிபணிந்து அடிமைகளாக இருக்கிறேன், பெயர் புகழுக்கு அடிமையாக இருக்கிறேன். என்னைக்கு எவன் எனக்கு பாய்சன் கொடுத்து என்னை கொன்று விடுவானோ அந்த பயத்தில் நான் இருக்கிறேன். ஆனால் இந்த சுவாமி விவேகானந்தருடைய திருமுகத்தை பாருங்கள். ஒரு நிமிஷம் தம்பி தம்பி எல்லாம் ஒரு நிமிஷம், சுவாமி விவேகானந்தருடைய திருமுகத்தை பாருங்கள். பயம் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாது. ஒரு காசு கிடையாது, ஒரு பைசா கிடையாது, ஒரு லெட்டர் கிடையாது. அமெரிக்காவில் நான் கிட்டத்தட்ட 5 வருடங்கள் அமெரிக்க மண்ணில் எல்லா இடத்துலையும் போய் சொற்பொழிவு செய்தார். எல்லா இடங்களையும் போய் நம்முடைய பாரத பெருமையை பறைசாற்றினார். அப்படிப்பட்டவருடைய அந்த அபயம், தைரியம் மிக்க வார்த்தைகள், தைரியம் மிக்க உணர்ச்சிகள், தைரியம் மிக்க வார்த்தைகளை சொன்ன அந்த விவேகானந்தருடைய 163வது பிறந்த தினத்தை நாம் எப்படி கொண்டாடுறோம்? நம்முடைய பிறந்த தினம் மாதிரியே நாம் கொண்டாடுறோம். தேசிய இளைஞர் தினம். பேர் என்னம்மா? நேஷனல் யூத் டே. ஏனென்றால் ஏன் அப்படி நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, அவரை நாம் கொண்டாடும் போது, நாம் கொண்டாடுவதால் அவருக்கு கொண்டு பெருமை கூடிவிடப் போவதில்லை. அவர் ஞான சூரியனாக இருக்கிறார். ஆனால் அந்த சூரியனை நாம் கவனித்து பார்க்கும் போது நாம் ஒரு சிறு துகளாக இருப்பது நமக்கு தெரியாது. அவருடைய அந்த பிரபஞ்சத்தில் அவர் ஞான சூரியனாக இருக்கிறார் என்றால், இங்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஒவ்வொருவரும் தாங்களும் நட்சத்திரங்களாக இருப்பதை உணர்வார்கள். அதற்காகத்தான் நாம் இந்த பிறந்த தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவரை உணரும் போது நமக்கு என்ன வரும்? எகைன் விவேகானந்தருடைய சுவாமியோட ஒரு வாழ்க்கையில் ஒரு சம்பவம். ஒரு அமெரிக்க பெண்மணி, ஒரு அம்மா எழுதுகிறாங்க, எனக்கு வாழ்க்கையில் நான் 2 பேரை முக்கியமாக பார்த்துருக்கேன். ஜெர்மானிய அரசர் ஒருத்தர், கைசர் அப்படின்னு பேர். என்ன பேர்? கைசர். இதெல்லாம் குறிச்சிக்கணும், அதுக்காக தான் நோட் புக் கொடுத்துருக்கோம். கைசர் அவர் எப்படி இருப்பார்? ஆஜானுபாக இருப்பாராம், மெஜஸ்டிக்காக இருப்பாராம், கம்பீரமாக இருப்பாராம், நல்லா இருப்பார். அவர்கிட்ட கை கொடுக்கறதுக்கு ஆசைப்படுவோமா? அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு ஆசைப்படுவோமா? அப்படி இருக்கும். ஆனால் அவர்கிட்ட போகும்போது எனக்குள்ள என்ன வரும்? அந்த அமெரிக்க பெண்மணி கூறுகிறார், எனக்குள்ள என்ன வரும்? அவர் அவ்வளோ பெரிய ஆள், நான் ரொம்ப சாதாரண ஆள் தானே அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருமா? அவர் ரொம்ப பெரிய ஆள், நான் சாதாரண ஆள் தானே அப்படின்னு. இப்போ நமக்கே வருதா இல்லையா? ஒருத்தர் வந்து BMW காரில் வந்து இறங்குறார், நம்ம ஆட்டோவில் போய் இறங்கணுப்போ நமக்கு என்ன வரும்? என்ன வரும்? நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரலாம். சாதாரண பிள்ளைங்களுக்கு, உங்களுக்கெல்லாம் வராது. அவர் கார் அவர், என்னுடைய ஆட்டோ எனக்கு அப்படிங்கிற தைரியம் வரும். ஏனென்றால் விவேகானந்த விட்டமினை உங்களுக்குள் ஏற்றி கொண்டிருக்கிறோம், அதனால் அது வராது.
அந்த அம்மாவுக்கு அப்படி வந்ததான். அவர் ரொம்ப பெரிய ஆள்ப்பா, நம்ம ரொம்ப சாதாரண ஆள் அப்படின்னு தோணிச்சான். ஆனால் அதே சமயத்தில் இன்னொருவர் என்னுடைய நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமானவர். அது யார் என்றால் சுவாமி விவேகானந்தர். ஏனென்றால் இவரும் மெஜஸ்டிக்காக இருப்பார், கம்பீரமாக இருப்பார், கனிவோடு இருப்பார், எல்லாமே செய்வார். கைசரிடம், ஜெர்மானிய அரசர் அவரிடம் போகும்போது என்ன வரும்? தாழ்வு மனப்பான்மை வரும். ஆனால் விவேகானந்தரும் என்னுடைய மனதிற்கு நெருக்கமானவர். அந்த விவேகானந்தர் பக்கத்தில் நான் போய் நின்னேன்னா அவரிடம் கை கொடுக்க முடியும். அவர் சிரித்தா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதை விட மிக மிக முக்கியமானது என்னவென்றால், கைசரிடம் போகும்போது தாழ்வு மனப்பான்மை வந்தது, விவேகானந்தரிடம் செல்லும் போது நம்பிக்கை வந்தது. அவர் சிறந்தவர். அவரை நான் வணங்கினாலோ, அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டாலோ, படித்தாலோ, வாசித்தாலோ, கேட்டாலோ, விவேகானந்தர் மட்டுமல்ல, அவர் சிறந்தவர் என்பது மட்டுமல்ல, அவர் என்னையும் சிறந்தவர் ஆக்குவார். புரியுதா? இம்பார்ட்டண்டான விஷயம் இது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி நீங்கள் கிட்டத்தட்ட 1600 பிள்ளைங்க இருக்கீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கேட்டுங்க. இது ஏதோ பிரச்சாரம் பண்ணுறத நினைக்காதீர்கள். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இதயங்களிலும் விவேகானந்த விட்டமின் அது உள்ளார போகும்போது சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் சாதனை மனிதர்களாக மாறுவோம். இப்போ செஸ்ஸில் சமீபத்தில் ஒரு இந்தியாவிலே மிகச்சிறந்த ஒரு இளம் வீரர் வந்தார். அவர் பேர் என்ன? யாரு? குகேஷ். அவர் ஏன் எப்படி தெரியுமா இவ்வளோ பெரிய ஆளாக வந்தார்? உங்களுக்கு தெரியுமா? செஸ் நல்லா விளையாடினார். அது அவருடைய திறமை. அவர் அந்த திறமை பெறுவதற்கு சின்ன வயதிலிருந்து, உங்களுடைய வயதிலிருந்து அவருடைய அம்மா ஒரு விஷயத்தை தினமும் கொடுப்பார்களாம். போன்விட்டாவா, ஹார்லிக்ஸாவா, பூட்ஸா? இல்லை, ஒவ்வொரு நாளும் ராமாயணத்திலிருந்து ஒரு கதை. ராமர் எப்படி சாதித்தார், நேற்று இரவு வரை அடுத்த ராஜா நீதான் அப்படின்னு அப்பா சொல்கிறார். அடுத்த காலையில் இரவு வந்தோன்னு பார்த்தா கைகையை சொல்கிறா, இல்லை இவன் காட்டுக்கு போகணும் அப்படின்னா நீ நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? சண்டை போட்டிருப்போம், கோர்ட்டுக்கு போயிருப்போம். ஆனால் ராமர் வந்து அதே மலர்ந்த முகம், ராமா நாளைக்கு நீ ராஜா ஆக போகிற அப்படியாப்பா அப்படின்னாரு. இல்லைப்பா, நீ தம்பி பட்டம் ஏற்கட்டும், நீ காட்டுக்கு போ. சரிப்பா, முடியுமா? அந்த பேலன்ஸ்ட் மைண்ட், இது ஒரு உதாரணம். அதே மாதிரி அங்கே போனாலும் காட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணார்? வேட்டையாடிக்கிட்டு இருந்தாரா? ஆம், விலங்குகளை அல்ல, மனித ரூபத்தில் இருந்த விலங்குகளை வேட்டையாடி கொண்டிருந்தார். அது செஞ்சார். அப்போ எங்கே போனாலும் அவர் முத்திரை பதித்து வந்தார். சுவாமி விவேகானந்தருடைய ஒரு பொன்மொழி இருக்கு, சொல்லாமா? திருப்பி சொல்லாமா? wherever you go. எனக்கும் இடத்துக்கு அது சரியாக கேட்கல. wherever you go. நோ. கத்துறது வேறு, உறக்க சொல்வது வேறு. சின்ன பிள்ளைங்க கத்தக்கூடாது, ஜென்டிலாக மெஜஸ்டிக்காக இருக்கணும். wherever you go, leave a mark there. நீ வந்து போகிறான்ற எங்கே போனாலும் சரி உன்னுடைய முத்திரையை குத்திவிட்டு வர வேண்டும். எவ்வளோ எனக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க எவ்வளோ தான் டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி, நான் ஃபோக்கஸ்டாக கேட்டுக்கிட்டே இருப்பேன். சில தம்பிகளை நான் இங்கே பார்க்குறேன், பக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணுற பிள்ளைங்க இருந்தாலும் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அதனால் குகேஷ்க்கு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அம்மா ஒவ்வொரு நாளும் ராமாயணம், மகாபாரதம், விவேகானந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி வளர்த்தார்களாம். அப்படி வளர்த்ததால் தான் அவர் நல்ல விதமாக வளர்ந்தார். கிட்டத்தட்ட 11வது வயசுலேயே அவர்கிட்ட ஒரு ஃபாரினர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறார். அவர் 11வது வயசு. வாட் டு யூ வாண்ட் டு பிகம்? நீ இருந்தால் என்ன சொல்வேன்? ஏதோ ஒன்று சொல், ஐஏஎஸ் ஆவேன், ஐபிஎஸ் ஆவேன், என்னமோ சொல்வேன். ஆனால் அவர் செஸ் விளையாட ஆரம்பித்திருக்கிற நேரம் அவர் சொல்வார்,
ஐ வாண்ட் டு பிகம் யங்கஸ்ட் அச்சீவர், த வேர்ல்ட் யங்கஸ்ட் வேர்ல்டு அச்சீவர் இன் செஸ் அப்படின்னு சொன்னாராம். அப்போ 11வது வயதிலேயே இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. நான் இதை தான் பண்ணுவேன், இப்படி தான் போவேன் அப்படின்னு ஒரு இலக்கு நமக்கு நாமே இருக்கணும். இலக்குங்கிற வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா தம்பி தங்கைகளே? இலக்கு, அந்த ஈ எடுங்க, என்ன வார்த்தை வரும்? என்ன வார்த்தை வரும்? அந்த லக்கு வேணும்னா இலக்கு இருக்க வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நேரம் இல்லை, குறைவாக 2 சம்பவங்களை மட்டும் நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். இவ்வளோ பெரிய அரங்கம் அந்த காலத்தில் 150 வருடத்திற்கு முன்பு இவ்வளோ பெரிய ஒரு மேடை, அருமையான அரங்கம், இந்த மாதிரி அருமையான நிறைய பேர் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. ஒரு நாடகம் நடக்கிறது. அந்த நாடகத்தில் ரொம்ப அருமையாக நடந்து கொண்டு இருக்கிறது. மேடையில் இருக்கிறவங்க அழுதா பார்வையாளர்களும் அழுதுட்டுருப்பாங்க. இவங்க சிரித்தா அவங்களும் சிரிப்பாங்க. அப்படியே ஒன்றி போய் நாடகத்தை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் என்ன ஆகுது? நல்ல ஒரு சரித்திர நாடகம். அந்த சமயத்தில் ஆங்கிலேயர் போலீஸ் ஒரு 2 பேர் வர்றாங்க. வந்துட்டு அந்த கதாநாயகனாக நடித்த அந்த நபரை கைது செய்ய போகிறாங்க. அப்போ நம்முடைய நாடு அடிமை நாடாக இருந்தது, ஆங்கிலேயனுக்கு அடிமையாக இருந்தது. ஆங்கிலேயருக்கு மட்டுமல்ல, தைரியம்னா என்னன்னே தெரியாமல் இருந்தோம். பயத்திற்கு அடிமையாக இருந்தார்கள். தலைமை பண்பு இல்லாததற்கு அடிமையாக இருந்தார்கள். லேக் ஆஃப் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். அந்த சமயத்தில் எல்லாருமே கை தட்டிகிட்டே இருந்தாங்க. திடீர்னு போலீஸ் வருது. அங்கே இருக்கிறவங்களாம் யோசனை பண்ணாங்க, எப்படி இது ராஜா நாடகம், ராணி நாடகம், இந்த நாடகத்தில் திடீர்னு பிரிட்டிஷ் போலீஸ் வருதே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்களாம். அது வந்தது நாடகத்துக்கு சம்பந்தம் இல்லாத வேறு போலீஸ் வர்றாங்க. வந்த உடனே யுவர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னோடனே அந்த கதாநாயகன் அது வரைக்கும் கம்பீரமாக இருந்தவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க? இது மாதிரி தான் இலக்கு இல்லாமல் பேசிக்கொண்டே இருந்தார்கள். எப்படி பேசுனாங்க? இங்கிலீஷ்காரன் நம்மளை ரொம்பவும் கொடுமைப்படுத்துகிறான், பின்னாடி தான் பேசுவாங்க. கம்பீரமாக பேச தெரியாது. இங்கிலீஷ்காரன் நம்ம ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான், ஒரு நாடகம் கூட நடிக்க விட மாட்டேங்கிறாங்க, நடத்த விட மாட்டேங்கிறாங்க. உடனே கைதுன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப அநியாயம், கடவுள் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பார். எல்லாமே பெட்டை புலம்பல். அப்படி எல்லாருமே பெட்டை புலம்பலாக இருக்கும் போது அந்த கடைசியிலிருந்து ஒரு தம்பி, போலீஸே வெளியே போ. என்னது? போலீஸே வெளியே போ, நாடகம் நடத்துகிற வரைக்கும் நீ வராத, வெளியில் போ அப்படி சொன்ன உடனேயே பிரிட்டிஷ்காரனுக்கு ஆச்சரியம் தாங்கலை. இப்படி திரும்பி பார்க்குற, யாராது? குரல் பார்த்தா சின்ன குட்டை குரலாக இருக்குது, அதாவது ரொம்ப சாதாரண குழந்தை குரலாக இருக்குது. ஆனால் கம்பீரம் பார்த்தா பெரிய ஆள் கம்பீரமாக இருக்கே அப்படின்ட்டு, யார் அது அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அங்கேருந்து போலீஸு வெளியே போ, நாடகத்தை தடை செய்யாத, வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே இங்கே இருந்தாங்க இல்லையா ஆட்டு மந்தைகள் மாதிரி, அவங்களுக்கே தைரியம் வந்துருச்சு. போலீஸே வெளியே போ, போலீஸே வெளியே போ அப்படின்னு இங்கே ஒரு 10 பேர், அங்கே ஒரு 20 பேர், அங்கே ஒரு 40 பேர். மறுபடியும் கத்தின உடனே 3வது முறை போலீஸே வெளியே போன்னு சொன்ன உடனேயே அந்த அரங்கத்தில் இருந்த அனைவருமே போலீஸே வெளியே போ அப்படின்னு துரத்தி விட்டாங்க. போலீஸ்காரன் ஓடியே போயிட்டான். இன்னைக்கு இருக்கிற போலீஸை வச்சு நீங்கள் இந்த கதையை நீங்கள் புரிஞ்சுக்காதீங்க. அந்த காலத்து போலீஸ் சுட்டானா டக்குன்னு சுட்டி முடிச்சிருவான், கதையை முடிச்சிருவான், என்கவுண்டர் போட்டுருவான். அந்த மாதிரியான போலீஸ் அந்த காலத்து பிரிட்டிஷ் போலீஸ். எல்லாரும் அப்படி சொன்ன உடனே அந்த போலீஸ்காரங்க வெளியில் போயிட்டாங்க, துரத்தி விட்டாச்சு. மறுபடியும் நாடகம் நடந்தது. அந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து அந்த தம்பியை பாராட்டினாங்க, அந்த குட்டி பையனை பாராட்டினாங்க. அந்த தம்பி யார் தெரியுமா? யாரு? சுவாமி விவேகானந்தர். இது என்ன தெரியுமா? எல்லாருமே ஆட்டு மந்தைகளாக பயந்து சாகும் போது நீ எப்படி இருக்கணும்? சிங்கம் மாதிரி இருக்கணும். பயந்து கொண்டே இருந்தால் நீ அசிங்கம். பயமில்லாமல் இருந்தால், துணிவாக இருந்தால் நீ யாரு?
சிங்கம். அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். சின்ன வயசுலேயே ஒற்றை வரியினால் எல்லாருக்குமே தைரியம் கொடுத்தவர் சுவாமி விவேகானந்தர் என்ற சிறுவயது பெயர் நரேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு ஆள். அதே மாதிரி ஒருத்தருக்கு சிக்கலான ஒரு சமயம் வந்துருச்சு. ஒரே சிக்கல், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாம் என்ன பண்ணுவோம்? சாதாரண பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவோம்? ஓடி போயிடுவோம், இல்லை பயந்து போயிடுவோம், இல்லை உதற ஆரம்பிச்சிரும். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், சிக்கலான சமயத்தில் செம்மையாக செயல்படுவது எப்படி? சிக்கலான சமயத்தில் செம்மையாக செயல்படுவது எப்படி? இதற்கும் சுவாமி விவேகானந்தர் தான் நமக்கு வழிகாட்டுகிறார். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு உடற்பயிற்சி கூடம், ஜிம், அந்த இடத்துல ட்ரப்பீஸ்னு ஒரு ஆட்டம் விளையாடுறாங்க. அந்த ஆட்டத்தை பற்றி எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய இரும்பு ராடு ஒன்று இருக்கும். அந்த ராடு மேலே பொருத்த வேண்டும். அதில் அப்படியே அவங்க புஷ்அப் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது அந்த ராடு பொருத்தும் போது என்ன பண்ணுற முடியல. எல்லாருமே சின்ன சின்ன பசங்க. நரேன் அப்போ ஒரு 14 வயசு தான் இருக்கும். அவருடைய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ட்ரப்பீஸ் அப்படிங்கிற அந்த பெரிய ராடை கொண்டு போய் மேலே ஏற்றுறாங்க. என்ன ஆகுது? பொருத்த முடியல. அங்கே மறுபடியும் ஆட்டு மந்தை கூட்டம், வேடிக்கை மனிதர்கள். பாரதியார் சொல்வார், வேடிக்கை மனிதர்கள் மாதிரி இருந்துராத அப்படின்னு. எல்லாரும் அப்படியே நிற்கிறாங்க. பாவம் இந்த பசங்க ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. அதில் 2 பேர் உதவி செய்திருந்தால் கூட அந்த ட்ரப்பீஸுங்கிற அந்த அந்த இரும்பு ராடை பொருத்தி விட முடியும். ஆனால் அவங்க யாருமே சும்மா வெறுமனே பராக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கு ஒரு ஆங்கிலேய மாலுமி வரார், ஒரு கேப்டன் வரார், ஷிப் கேப்டன் ஒருத்தர் வரார். அங்கே அப்படி நிற்கிறார். இங்கே எல்லாரையும் பார்க்குறார். பார்த்த உடனேயே தண்ட கூட்டம் நிறைய இருக்குது. ஆனால் இந்த தம்பிங்க 4-5 பேர் மட்டும் துணிவாக இருந்து ஏதோ செய்கிறாங்க. நாம் என்ன செய்யணும்? தண்டப்பட்டாளமா இல்லை துணிவான கூட்டமா? இவர் பார்க்குறார், துணிவான கூட்டத்திற்கு உதவி செய்யலாம் அப்படின்ட்டு அங்கே போகிறார். போகும்போது மேலே பொருத்த போகிறாங்க. அப்படியே மேலே கொண்டு போய் வைக்க போகிறாங்க. சட்டுன்னு ஸ்லிப் ஆகிடுச்சு. அந்த ராடு அப்படியே விழுந்து மாலுமி தலையில் விழுந்துருச்சு. அவர் உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். பிளட்டு வந்துருச்சு. எல்லாரும் என்ன பண்ணாங்க? அடிமை நாடு, இந்திய அடிமை நாடு, ஆங்கிலேயன் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு இங்கிலீஷ்காரனுக்கு இந்தியர்களால் ஒரு ஆபத்து வந்து விட்டது என்றால் என்ன செய்வாங்க? உடனே என்ன பண்ணாங்க? அங்கே இருந்த 100-150 பேர் எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. அங்கே இருந்த 5 பேரில் விவேகானந்தருடைய நரேன் அவர் கூட இருந்த இன்னும் கொஞ்சம் பேர், அவங்களும் ஓட பார்த்தாங்க. அந்த இடத்துல ஓடாமல் நின்று தைரியமாக சிக்கலான சமயத்தில் செம்மையாக செயல்படுவது எப்படி என்பதை காட்டி கொடுத்தது யாரு? விவேகானந்தர். அப்போ என்ன பண்ணார்? அவர் எல்லாரையும் ஓடாதீங்க, ஓடுவதற்கு நாம் என்ன கோழைகளா? நாம் வீரர்கள் அப்படின்ட்டு எல்லாரையும் உட்கார வச்சு என்ன செய்யணும்? உடனே என்ன பண்ணாங்க? தன்னுடைய வேஷ்டிலேருந்து ஒரு துணியை கட் பண்ணி ரத்தத்தை நிறுத்தினார். அவரை அதுக்கு தண்ணி குடிக்க வச்சார். தண்ணி குடிச்சோன்னு அப்படியே தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தார். சேர்த்து விட்டு அவருக்கு 2 நாள் அங்கே இருந்து அவருக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து போகும்போது நன்றி தெரிவித்து அனுப்பி வச்சார். இது என்னன்னா, ஒரு கஷ்டம் வருது, நாம் எப்படி இருக்கணும்? பி ப்ரிப்பேர்ட், இல்லையா? அதனால தான் சுவாமி விவேகானந்தர் சொல்ல, ரெடினஸ் இஸ் ஆல். எப்போவுமே நாம் நல்ல காரியம் செய்வதற்கோ படிப்பதற்கோ எல்லாமே தயார் நிலையில் இருக்க வேண்டும். கடைசி அவர் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். சுவாமி விவேகானந்தர் என்ன பண்ணுவார்னா, மாணவ மாணவிகள் அவருக்கு கண்ணு மாதிரி. அவர் எப்படி படித்தாருங்கிறத மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அந்த பாயிண்ட் உங்களுக்கு நிச்சயம் வேணும். இப்போ நமக்கு ஒரு புத்தகம் இல்லை ஏதோ ஒன்று வந்தோம்னா படிக்க கொடுத்தாங்கன்னா நம்ம திணறோம், பயங்கரமாக நம்ம திணறுகிறோம். அப்படி இல்லை. விவேகானந்தர் எப்படி படித்தாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம். என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா இவ்வளோ இருக்கும். ஒவ்வொரு புத்தகமும் கிட்டத்தட்ட 1200 பக்கங்கள். தம்பி எனக்கு ஒரு நிமிஷம் கொடு.
ஒரு நிமிஷம் கொடு, நீ உன்னதமான மனிதன் ஆவாய். என்சைக்ளோபீடியா 1600 பக்கம், இவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த புத்தகம் 25 வால்யூம்ஸ். வச்சாலே இவ்வளோ பெரிய பீரோ வேணும். விவேகானந்தர் ரூமில் அந்த புத்தகங்கள் இருந்தது. அவருடைய சீடர் வர்றார், சுவாமி விவேகானந்தருடைய சீடர். பார்க்குறார், சுவாமிஜி இந்த புத்தகம் எல்லாம் படிக்கணும்னா நமக்கு 2-3 ஜென்மம் வேணும் அப்படிங்கிறார். சுவாமிஜி என்ன சொல்லியிருப்பார்? நீயும் நானா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஆமாம், 2 ஜென்மம் இல்லை, உனக்காவது 2 ஜென்மம், எனக்கு 4 ஜென்மம் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் விவேகானந்தர் சொன்னார், இல்லையேப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் ஏற்கனவே 10 வால்யூம்ஸ் படித்து முடிச்சிட்டேன். எத்தனை வால்யூம்ஸ்? 10 வால்யூம்ஸ் படித்து முடிச்சிட்டேன். அது சொன்னால் கூட அதோட பரவாயில்ல, நமக்கு வியப்பு ஆகாது. அதை விட முக்கியமாக ஒன்று சொன்னார். இந்த 10 வால்யூம்ஸ், 10 தொகுதிகள், அந்த தொகுதிகள்லேருந்து ஒவ்வொன்றும் எவ்வளோ பேஜஸ் சொன்னேன்னா 1600லேருந்து 1500 வரைக்கும் இருக்கும். இந்த 10 தொகுதிகள்னால் எவ்வளோ இருக்கும்? கிட்டத்தட்ட 15000 பக்கங்கள். நீ இதிலேருந்து எந்த பக்கத்தில் இருந்து வேண்டுமானாலும், எந்த தொகுதியில் இருந்து வேண்டுமானாலும் கேள்வி கேள், எல்லாவற்றிற்கும் என்னால் பதில் சொல்ல முடியும். விவேகானந்த சுவாமி சொல்கிறார். உடனே என்ன பண்ணார்? இந்த புத்தகத்தை எடுத்துட்டு டக்குன்னு ரேண்டமாக இப்படி பிரித்தார், கேள்வி கேட்டார், ஒவ்வொரு கேள்வி கேட்டார். ஒவ்வொன்றுக்கும் விவேகானந்தர் ஒற்றை வரியில் அல்ல, பாராகிராஃப் அப்படி மனப்பாடம் செஞ்சு சொன்னார். அப்படியே சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது. விவேகானந்தர் சொல்கிறார், இது எனக்கு மட்டும் இருக்கக்கூடிய திறமை அல்ல, இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பி தங்கைக்கும் அந்த திறமை உண்டு. இது அவருடைய ஆசீர்வாதம். நமக்கு என்ன வேண்டும்? முக்கியமாக மன ஒருமை வேண்டும். மன ஒருமை நமக்கு வேண்டும். படிக்கிறோம்னா படிக்கணும். நம்முடைய திறமைகள்லாம் எப்படின்னா, நம்ம எல்லாருமே தமிழர்கள் நம்ம எல்லாருமே, தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? ஆய கலைகள் எவ்வளவு கற்றோம்? நம்ம எத்தனை ஆய கலைகள்? எத்தனை? 64 ஆய கலைகள். அது எல்லாமே கற்ற ஒரு பாரம்பரியத்தில் வந்தவர்கள். நாம் சாதாரணமாக இன்றைக்கி 2 டெக்ஸ்ட் புக்கு 3 டெக்ஸ்ட் புக்கு படிக்க முடியல அப்படின்னா, இதற்குத்தான் நமக்கு விவேகானந்தர் தேவைப்படுகிறார். சரியா? அதனால் ஒரு மாணவனாக நீ முன்னேற வேண்டுமென்றால், ஒரு சாதனையாளனாக நீ முன்னேற வேண்டுமென்றால், ஒரு நல்ல தொழிலதிபராக நீ முன்னேற வேண்டுமென்றால், ஒரு பெரிய மனிதராக நீ வர வேண்டும் என்றால், உனக்கு விவேகானந்த விட்டமின்கள் தேவைப்படுகிறது. அதனால் எல்லாரும் மறுபடியும் கடைசியாக நிறைவாக மறுபடியும் கொஞ்சம் நிமிர்ந்து அமருங்கள். வேடிக்கை பார்க்கும் கூட்டமாக நம்ம இருக்கக்கூடாது. மறுபடியும் கண்களை ஜென்டிலாக க்ளோஸ் செய்யுங்க. நான் திரும்பி சொல்லுங்கள். நெஞ்சுக்கு மேல் உங்களுடைய கரங்கள் இருக்கட்டும். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அதை ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிறதுல குறியாக இருக்கணும். அதுக்கு நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான விவேகானந்தருடைய கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு சூத்திரம் இது. ஒன்றில் கவனம் வை, நீ செய்யும் ஒவ்வொன்றிலும் கவனம் வை. ஒன்றில் கவனம் வை, நீ செய்யும் ஒவ்வொன்றிலும் கவனம் வை. உலகம் உன்னை கவனிக்கும். ஒன்றில் கவனம் வை, நீ செய்யும் ஒவ்வொன்றிலும் கவனம் வை. உலகம் உன்னை கவனிக்கும். எல்லோருடைய இதயங்களிலும் சுவாமி விவேகானந்தர் நிறைந்திருக்கட்டும். உடலாலும் மனதாலும் புத்தியாலும் நாம் எல்லோருமே சிறந்தவர்களாக, திடமானவர்களாக, நல்ல வகையில் நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். பெருமை இந்த திருப்பூருக்கு மட்டுமல்ல, உங்களுடைய கிராமத்திற்கு மட்டுமல்ல,
நம்முடைய மொத்த பாரத தேசத்திற்கே பெருமை சேர்க்கக்கூடிய விவேகானந்தருடைய மாணவ மாணவிகளாக நீங்கள் எல்லோருமே வளர வேண்டும், மலர வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு, இவ்வளவு அருமையான குழந்தைகள் உங்கள் எல்லோரையுமே அவருடைய திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். சத்தியமாக நீங்கள் சாதனை பிள்ளைகளாகத்தான் வருவீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி சுவாமிஜி அவர்களே. ஒவ்வொன்றிலும் கவனம் செலுத்துங்கள். ஒழுக்கத்திலும் கல்வியிலும் இரண்டும் இரு கண்கள். நன்றி சுவாமிஜி.